பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம், நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு சகோதரரா அல்லது சகோதரியான்னு தெரியல, மேபி அவங்க பேர் சரண்யா அன்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டிஎஸ் சம்பந்தம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு நான் மட்டும் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. நம்ம சேனலில் நீண்ட நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எண்ணற்ற உறவுகள் இருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம சேனலில் நெருக்கி 3600 வீடியோ போட்டிருக்கோம். அதில் குறைஞ்சபட்சம் ஆர்டிஐ பற்றி நிறைய வீடியோ, அவேர்னஸ் ஆர்டிஐ சட்டத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதை தொடர்ச்சியாக நம்ம சேனலை பல ஆண்டுகளாக நீங்கள் பின்பற்றி வரக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிலை இருக்குது. இந்த 2 நிலையை நான் விளக்கிறேன். இதில் நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் சக்ஸஸ் அல்லது ஃபெயில் ஆனீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த சகோதரர், ஒருவேளை இந்த சகோதரியாக யாராக இருந்தாலும் அவங்க பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இவங்களை டாமினேட் பண்ணியோ டார்கெட் பண்ணியோலாம் நம்ம பேசலை. ஆக்சுவலி அவங்களும் நம்ம உறவுகள் தான். யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ நிச்சயமாக நல்ல கேள்விகளை கேட்குற உறவுகள் நம்மளுடைய உறவுகள் தான். அவங்க நம்ம மேலே 1000 விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட அவங்களுக்காகவும் நம்ம தான் சேர்த்து பணி செய்கிறோம். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் அந்த கமெண்ட்டை படிச்சிங்கன்னா தெரியும். நான் படிக்கிறேன். ஆர்டிஐ சட்டத்தால் பலனடைந்தவர்கள் அதிகமாக அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அவங்க சொல்லியிருக்கிறது ஆர்டிஐ சட்டத்தால் பலனடைந்தவர்கள் அதிகமாக இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். என்னைய சொல்லியிருக்காங்க. என்னைய சொன்னால் அது உங்களையும் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளை சொல்லியிருக்காங்க, ஆய்வு செய்து பாருங்கள். 90% பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதனால் பல பேர் உயிரையும் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாட்டோட எந்த துறையாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை, நேர்மை, உண்மை இதெல்லாம் இருப்பது இல்லை. இதை நம்ம சட்டத்தை பயன்படுத்துகிறோம்னு நினச்சி நம்ம நம்பி மோசம் போயிட வேணாம். நாங்கள் எங்கள் பிழப்பை நாங்கள் பார்ப்போம். பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது சரியாக இருக்கும். இந்த சட்டம் ஒரு கவர்ச்சியான விளம்பரம் மட்டுமே. இது நீதிமன்றத்துக்கும் தெரியும். ஆகவே நம்ம வேலையை பார்ப்போம். இப்படிக்கு இந்திய குடியரசர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதை அவர் எழுதுகிற நடைமுறையில் படித்தா அவங்களுக்கு புரியாது. அதனால் நான் புரிந்து கொண்டதை எடுத்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன். 2016 எஜுகேஷன் இல்லை, பெருசாக இல்லை. ஆக்சுவலி ஒரு விவசாயி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். பட் விவசாயம் ரெண்டும் தான் என்னுடைய வேலையே. எனக்கு தெரிஞ்சது அதான். விவசாய நாள் இல்லாத நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போவேன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்லாத நேரத்தில் விவசாயம் பார்ப்பேன். ஸோ மற்ற எல்லா வேலையும் பார்ப்பேன். எங்கள் கிராமத்தில் என்னென்ன வேலை இருந்துச்சோ அத்தனை வேலையும் பார்ப்பேன். அதாவது இப்போ மரங்கள் வெட்டி அதை லாரியில் ஏற்றுவாங்க, அந்த பணிக்கு கூட நான் சென்று இருக்கிறேன். காலையில் 9 மணிக்கு போவோம், இரவு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அந்த பணியும் செய்திருக்கிறேன். அந்த அறுவடை காலங்களில் நெல் மூட்டைகள் ஏற்றுவது, வைக்கோல் ஏற்றுவது, இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருந்த ஒரு நாலேஜே இல்லாத ஒரு சாமானியன் தான் நான். ஓகேவா? இந்த சாமானியன் எங்கள் குடும்பத்தின் ஆணிவேராக இருந்த என் தந்தையை நான் இழக்கிறேன். இப்போ என் தந்தை தான் எல்லாமா இருந்த ஒரு சூழ்நிலையில் அவரை இழந்துட்டேன். இப்போ என் குடும்ப சுமை என் மேலே வந்துடுச்சு. இப்போ என் தந்தை இறந்ததுக்கப்புறம் எல்லாமே நான் பார்க்கணும். ஏன்னா நான் ஒரே ஒரு பையன்தான். அப்படிங்கிற போது இப்போ என் தந்தை இறந்துட்டார், அவருக்கு இறப்பு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது கூட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாது. 2016 நான் சொல்கிறேன், தெரியாது. அப்போ எங்கள் மாமா என்னை அழைத்து கொண்டு போய் அதை வாங்கி கொடுத்தாங்க. இவர் தான் கிராம நிர்வாக அலுவலர், இவர்கிட்ட தான் இறப்பு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். மேபி அது வரைக்கும் நாட் அப்டேட் தெரியும். ஆஃபீஸ், ஊராட்சி ஆஃபீஸ் இதெல்லாம் தெரியும். ஆனால் சட்டமோ திட்டமோ எந்த நாலேஜுமே இல்லை. அதுக்கப்புறம்
வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நான் முத போனேன். எனக்கு வட்டாட்சியர் அலுவலகம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நாள் முழுவதும் வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஒரு அலுவலரோட அலட்சியத்தினால் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் அலுவலகத்தில் கிடந்தேன், ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு. ஓகே, இது என்னுடைய ப்ரைஸ் மற்றும் ஸ்டார்டிங் பீஸ். அதுக்கப்புறம் வர்றேன், நான் யோசிக்கிறேன், சாமானிய மக்களுக்கும் அரசுக்குமான சம்மந்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். சாமானிய மக்களுக்காக அரசா, அரசுக்காக சாமானிய மக்களா? ஸோ அப்போ இதை தேடும்போது தான் அரசையே கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குங்க அப்படின்னு ஒரு தம்பி சொல்ல கேட்குறேன். அப்போ நான் போய் அந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக தேடுறேன். நான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நான் யாருக்கிட்டேயும் ஐடியாலாம் கேட்கல. எங்கேயும் போய் நம்ம கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலாம் இல்லை. நான் என் கூட ஒரு பையன், அவரும் எஜுகேட்டட், அவர்கிட்ட நான் சில கன்சல்டிங் கேட்பேன். இது எப்படி பயன்படுத்தலாம், என்ன ஏதுன்னு அவர் சில விளக்க உரை சொல்லுவார். அதை பயன்படுத்தி நான் முதல்ல நான் செய்த ஆர்டிஎம்னா, என்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் என்ன நடக்குது, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, என்னென்ன வேலை பார்க்குறாங்க, ஒரு 7 கேள்வி 8 கேள்வியை நான் கேட்டு ஆர்டிஐ பதிப்பேன். அப்போ தான் என் ஊராட்சி நிர்வாகம் முத ஆர்டிஐங்கிற ஒன்றை சந்திக்குது. அவர் ஊரெல்லாம் அதை தூக்கிட்டு போயிட்டு அவர் எனக்கு பதில் கொடுக்குறதுக்கு அவர் பட்ட பாடு பெரும்பாடு. இப்போ இந்த சட்டத்தை நான் கையில் எடுத்த உடனே அங்கே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி லெவலில் இவன் எதையோ பெட்டிஷனை போட்டுட்டானா அப்படிங்கிற பேர் முதல்ல வெளியில் வருது. அப்போ என்கிட்ட சில பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க, என்னப்பா என்ன பிரச்சனை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறேன். எங்கள் ஊருக்குள்ளே ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறேன். இளைஞர்களுடைய பட்டாளத்தை ஜாதி மதம் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி ஒன்று செய்கிறோம். அப்போ ஒரு குரலாக இல்லாமல் அங்கே 10 குரல் மேலே உருவாகுது. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேரும், ஒற்றை நிலையில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் நான் ஆர்டிஐ அதிகமாக எழுத ஆரம்பிக்கிறேன். நான் ஆர்டிஐ எழுதி என்ன கேட்டேன்னா, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச தையல் இயந்திரம் திட்டம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சமூக நலம், அந்த பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற துறை இருக்குல்ல, அது கைம்பெண்கள் விதவைகள் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த தையல் இயந்திரம் கொடுக்கணும். அது சம்மந்தமாக திருவாடனை முழுக்க எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்டிஐயை எடுத்துக்கிட்டு என்னை தேடி நேரடியாக அந்த அலுவலர் வீட்டுக்கே என்னை சந்தித்த விதங்கள் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினது. அப்போ இந்த சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அதிகமாக அதை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம மனு பண்ணோம். ஆரம்பத்தில் பயங்கர வீரியத்தோடு மனு பண்ணி நிறைய தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டோம். பேர் சாதாரண பேர் முருகேசன் இருந்த பேர் ஆர்டிஐ முருகேசன் அப்படின்னு மாறிச்சு. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு வாசலில் வெளியில் கிடந்தேன் இல்லையா, இன்றைக்கி 2 மணி நேரத்தில் அந்த சான்றிதழை வாங்க முடியும்னால. இருப்பிடச் சான்று, ஒருத்தவங்களுக்கு திருமணம், அதை வாங்க மறந்துட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே இருப்பிடச் சான்று வேணுமாம்னே திருமண பதிவு பண்ணுறதுக்கு. திருமணம்னே நாளைக்கு, இப்போ வேணும்னே, இப்போ வேணும்னு இப்போ சொல்கிற, இல்லை வேணும். உடனே நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விண்ணப்பிக்க சொல்லி, ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லி, அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் தொடர்பு கொண்டு, அடுத்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தொடர்பு கொண்டு ஜஸ்ட்டு 2 மணி நேரத்தில் சர்டிஃபிகேட்டை வாங்க முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் மம்பட்டியும் கடப்பாரையும் கோடாரியும் தூக்கிட்டு உழைச்சது காரணமா? அது உழைப்பு. ஓகே, இந்த சட்டத்தை நான் பேசிக்க புரிந்து கொண்டு இதை நான் செயல்முறைப்படுத்தினதான் காரணம். அது எனக்கான பாதிப்பாக, எனக்கான வளர்ச்சியாக. இன்றைக்கி 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நாம் தொடப்போகிறோம். இந்த 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 உச்சத்தை அடைவதற்கு முக்கிய காரணம் என்றால் என்னுடைய தேடுதல், கற்றுக்கொள்ளுதல் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சட்டம் எனக்கு முகவரியை தரலைன்னா நிச்சயமாக நான் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது. 2018க்கு அப்புறம் தான் ஹக்கீம்னு ஒருத்தர் மதுரையில் இருக்கார், அவர் இருக்காருன்னு தெரியும். பட் அவருடைய தொடர்பு எனக்கு கிடைக்குது. அதிகமாக ஆர்டிஐ பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறோம். 2019 கொரோனா காலகட்டங்களில் நம்ம தம்பி சிஎம்எல் ஜான்சன் திருநெல்வேலிக்காரர், அவரும் நம்மளோட அதிகமாக பழக்கத்தில் இருந்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் யூடியூப் சம்மந்தம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஹக்கீம் அவர்கள் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் காசி,
ஆர்டிஐ ஜாம்பவான்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பழக்கமாக. அது வரைக்கும் முருகேசனுக்கு முகவரியே கிடையாது. ஸோ இந்த சட்டம் பாதிப்பை தந்ததா, எனக்கு அது வெற்றியை தந்ததான்னா எனக்கு 100% வெற்றியை தந்தது. அப்போ பாதிப்பை தரவில்லையா முருகேசன் அவர்களே அப்படின்னா, எஸ், எனக்கு பாதிப்பை தந்தது. எப்போன்னா, நான் பொதுநலம் சார்ந்த தகவல்களை நாம் அதிகமாக கேட்கும்போது ஊழல் லஞ்சம் வாங்குகிற அவர்கள் மூலம் நமக்கு சில அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் வந்தன. ஒரு கட்டத்தில் வந்து என் கூட சண்டைக்கு வரக்கூடிய அளவுக்கு கூட நடந்தது. இன்றைக்கும் இரவு நேரத்தில் நான் அதிகமாக வெளியில் செல்வதை தவிர்க்கிறேன். ஆனால் ஒன்று, இவன்கிட்ட பிரச்சனை ஒன்று வந்தால் இவனுக்கிட்ட பின்னாடி ஒரு குழு இருக்குது, ஒரு டீம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு ஆர்டிஐ எழுதுனோட நிறுத்திக்கலை. அதில் என்னுடைய தேவைகளுக்கு நான் ஆர்டிஐ எழுதுனதில்லை. நான் இது வரைக்கும் 500 பக்கமாக ஆர்டிஐ எழுதியிருக்கேன். எல்லாமே இந்த சமூகம் சார்ந்தது. இப்போ சகோதரராக சகோதரியான்னு தெரியல, அவங்க சுகன்யா அன்புக்குனிய தோழரே அல்லது தோழியே, நீங்கள் இந்த சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பாதிப்பை அடைந்தார்கள் என்பது சொல்வதை நினைக்கும்போது ஒரு பக்கம் நகைப்புக்குரியதாக இருக்கிறது, ஒரு பக்கம் உங்களோட அறியாமை நினைத்து எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்போ இந்த வீடியோக்கில் நிறைய கமெண்ட் போடுவாங்க அன்புக்குனிய உறவுகள், அதை நீங்கள் படிங்க. இது நான் சொன்னது சின்ன விஷயம். அதுக்கப்புறம் நான் ஆர்டிஐ பதிவு பண்ணி என்னென்ன பண்ணுங்கிறனாலும் அது ஒரு நீண்ட கதை. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம பகிர்ந்தோம் என்றால் அது பெருசு. சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தவன், கிராமத்தில் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தவன், ஒரு விவசாய வேலையை பார்த்துட்டு இருந்தவன், இன்றைக்கி விவசாய வேலை பார்க்குறேன், கிடைக்கிற வேலை பார்க்க தான் சரி, அதெல்லாம் இல்லை. அவனுக்கு ஒரு நாலேஜை உருவாக்கி கொடுத்தது இந்த சட்டம். அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சட்டம். அவனையும் காமமேனா உருவாக்கி இன்றைக்கி எண்ணற்ற தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து, அதாவது ஒரு உந்துதல் சக்தியாக உருவாக்கி முன்னாடி நிறுத்தி இருக்கிறது இந்த சட்டம் தான். இந்த சட்டத்தை மட்டும் நான் இல்லை, அனைத்து சட்டங்களையும் நான் வரிசையாக ஒவ்வொன்றாக சட்ட திட்டங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த ஆர்டிஐ சட்டம் என்பது ஒரு நயம் காட்டி விளம்பரத்தை காட்டி வஞ்சிக்கிற சட்டம் அல்ல. அதை பயன்படுத்துகிறவர்களுக்குத்தான் அதோடைய அனுபவம் தெரியும். அதனால் எல்லாருக்குமே அது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக ஒருத்தர் ஆர்டிஐ பயன்படுத்துகிறாருன்னா அவர் உண்மையிலுமே வெற்றி கண்டவராக தான் இருப்பார். தொடர்ச்சியாக ஆர்டிஐ பயன்படுத்தாமல் சும்மா ஏனோ தானே உங்களுடைய நிலப்பிரச்சனைக்கோ பட்டா பிரச்சனைக்கோ ரேஷன் கார்டு பிரச்சனைக்கோ நீங்கள் ஒரு ஆர்டிஐ மட்டும் பயன்படுத்திட்டு அதை பயன்படுத்தாமல் விட்டுட்ட எல்லாருக்குமே இந்த சட்டம் வந்து என்ன சட்டம்ன்றான்னு தோணுமே தவிர, நீங்கள் தொடர்ச்சி அந்த சமூகம் சார்ந்து நீங்கள் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணும்போது நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணாமல் தனிநபராக இந்த சட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது நீங்கள் அடிவாங்க தான் செய்வீங்க. அடிக்க தான் செய்வான். ஊழல் இங்கே தான் பெருத்து போய் கிடைக்க, ஊழல் லஞ்சம் பெருத்து போய் தான் கிடைக்க, அப்புறம் திருப்பி அடிக்க தான் செய்வான். அப்போ அதுக்கான ஒரு எதிரியை நாம் வந்து வெல்ல வேண்டும்னா அந்த எதிரியை காட்டிலும் பன்மடங்கு வலிமை பெற்ற நபர்களை நாம் உருவாக்கணும். பேனா பேப்பரை எடுத்துகிட்டு போகணும். சமீபத்தில் காவல் நிலையத்துக்கு ஒரு விஷயத்துக்காக உள்ளே போனேன். அங்கே காவலர் என்னை பார்த்து வாங்க ஆர்டிஐ அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்த உடனே பக்கத்தில் வந்து என் பாக்கெட்டில் இந்த ஃபோனை எடுத்து இப்படி தலகால திருப்பி வச்சு, தயவுசெய்து இப்படி வச்சுக்கிறங்க உங்கள் ஃபோனைலாம், உங்களெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு சொன்னார். அந்த காரியம் ரொம்ப ஸ்லோவாக இலகுவாக முடிச்சது. இதெல்லாம் எதனாலன்னா இந்த வாங்க ஆர்டிஐ அப்படின்னு அந்த நேம்னால தான். ஸோ அதனால் இன்றைக்கும் தாலுகா ஆஃபீஸோ இல்லை நம்ம பிடி ஆஃபீஸோ எங்கே போனாலும் நம்முடைய முகம் அங்கு பளிச்சுன்னு பதியப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவை வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் மேபி 90% பாதிப்புன்னு இவர் சொன்னதில் 90% பாதிப்பில் 90% வெற்றியை தான் தந்திருக்கு. ஹக்கீம் அவர்களுக்கோ, ஞானசேகர் அவர்களுக்கோ, தியாகராஜன் அவர்களுக்கோ, காசிமான் அவர்களுக்கோ, எனக்கோ, என் படிக்காத என் அன்பு தம்பி ராஜ்குமாருக்கோ, நண்பர் காளிக்கு, எத்தனை பேரை நாங்கள் சொல்ல முடியும்? சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அதனால் கான்ஃபிடென்ட் பாஸ் ரொம்ப முக்கியம் பாஸ். 2 கேட்டகரி நான் பேசுகிறேங்க. ஒரு கேட்டகரி நான், இன்னொரு கேட்டகரி இந்த சமூகத்துக்காக தனித்து போராடி, நான் தனியாக தான் போராடுவேன், அதுக்காக ஆர்டி எடுக்கிறேன்னா அவங்க எஃப்ஐஆர் பதியப்படுறாங்க, காவல் நிலையத்துக்கு செல்லப்படுறாங்க, தனி மனிதனால் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போ அவங்க மன உளைச்சலாகி எதுக்கடா இந்த சமூக சேவன் பின்வாங்கி ஓடினவங்களாம் நிறைய உண்டு. அப்போ அவங்க தனியாகவே இருக்குன்னு நினச்சா அப்படி தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 5 பேர் போதும். நீங்கள் 5 பேர் கேள்வி கேட்குறவங்களாம் நீங்கள் உருவாகி
கிராம சபையில் போய் உட்காந்து கேள்வி கேட்கலாம். அடிப்படை தேவையில்லைன்னா உங்கள் ஊரில் குறைதீர் கூட்டம் போட்டால் அங்கே கேள்வி கேட்கலாம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ அந்த 5 பேரும் போய் குறைதீர் மண்ணால் கொடுத்து அங்கேயே கேட்கலாம். உங்கள் ஊருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் மொத்தமாக உட்காந்து 5 பேர் சேர்ந்து மனு பண்ணி அதற்கான கவனத்தை ஈர்த்து உங்கள் ஊருக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம். ஸோ இப்படி செய்வதற்கு இந்த சட்டம் உங்களுக்கு ஒரு வலிமையான சட்டமாக இருக்கும், பாதிப்பான சட்டமாக இருக்காது. அதனால் அன்புக்குரிய சகோதரர் அவர்களே, என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயிலான சட்டம் இல்லை, பாஸான சட்டம் தான். மேபி அதை முடக்கக்கூடாது நாங்கள்லாம் போராடுறோம். உங்களுடைய அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் சாரி. நன்றி, வணக்கம்.